ஹாய் கேஸ், வெல்கம் டு மை சேனல் மணி மைண்ட் செட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 15 லைஃப் ஹேக்ஸ் டு பிகம் ஏ ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மில்லியனர். அது என்னடா ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மில்லியனர்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு மில்லியனராக இருக்க அவங்க தாத்தாவோ அப்பாவோ நிறையா சம்பாதிச்சு வச்சுருப்பார். ஆனால் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி ஒரு மில்லியனர் ஆகிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இருக்க ஸ்டெப்ஸை ஒரு 6 மாதத்துக்கு ட்ரை பண்ணால் நீங்களே உங்கள் லைஃப்பில் ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் ஒன்று வேலைக்கு போகலாம், இல்லை வேலை இல்லாமல் இருக்கலாம். அப்படி நீங்கள் வேலைக்கு போகிற ஆளாக இருந்தால் ஒன்று கார்ப்பரேட் கம்பெனிக்கு போவீங்க, இல்லாட்டி ஒரு சின்ன கம்பெனிக்கு போவீங்க. அந்த கார்ப்பரேட் கம்பெனி இல்லாட்டி அந்த சின்ன கம்பெனி நீங்கள் பார்க்குற வேலைக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இந்த சம்பளம் ஜஸ்ட் ஒரு ஊக்க மருந்து தான். உங்களோட கனவுகளை தடுக்கிறதுக்காக அவங்க கொடுக்குற ஒரு ஊக்க மருந்து. இதில் அவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க. அவங்களோட ஒர்க் நீங்கள் முடிக்கிறீங்க, அவங்க பிஸ்னஸ் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட கனவுகள் தொலைஞ்சே போயிடும். அதுக்காக நான் உங்களை வேலைக்கு போவேன்னு சொல்லவே இல்லை. உங்களோட கனவுகளுக்காக சில நேரம் ஒதுக்குங்க. உங்கள் வேலை தவிர்த்துட்டு பாக்கி இருக்க நேரத்தை உங்கள் கனவுகளுக்காக செலவு பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்னா, நமக்காக சரியான டைம் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் தொலைச்சிருவீங்க. உங்களுக்கான சரியான நேரம் எப்போவுமே வராது. மூணாவது பாயிண்ட் என்னென்னா, என்ன தான் உங்கள் ஃபேமிலி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்பினாலும் உங்களை பற்றி அவங்களுக்கு முழுசாக எந்த விஷயமும் தெரிய விடாதீங்க. நீங்கள் சைலண்ட்டாக அப்கிரேட் ஆகிட்டே இருங்க. நாலாவது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் 99% ஆஃப் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை உங்கள் வாழ்க்கையில் தொலைச்சிடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்கிரேட் ஆக ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்கள் 99% ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா, இப்போ இருக்க அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் ஒரு பெரிய ஸ்கேம். உங்களை அவங்க எந்த ப்ராப்ளத்துலேருந்தும் காப்பாற்ற மாட்டாங்க. உங்களை எச்சா ப்ராப்ளத்தில் மாட்டி விட தான் பார்ப்பாங்க. ஆறாவது பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இப்போ இருக்க நிலைமைக்காக உங்கள் பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் எப்படி செதுக்கலான்னு பாருங்கள். அப்போவே உங்களுக்கு பாதி கான்ஃபிடென்ஸும் மீதி சந்தோஷமும் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏழாவது பாயிண்ட் என்னென்னா, ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னா நீங்கள் அதில் ஜெயிக்கணும்னு பார்க்காதீங்க. உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஜெயித்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். எட்டாவது பாயிண்ட் என்னென்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. வெற்றியாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், காதல் தோல்வியாக இருக்கட்டும், எதையுமே உங்கள் பர்சனல் லைஃப்லேயோ பர்சனலாகவோ எடுத்துக்காதீங்க. 9வது பாயிண்ட் என்னென்னா, உங்களோட ஒரு கோல் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, 30 வயசில் உங்களோட மெயின் மோட்டிவேஷன் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, எப்படி நம்ம உடம்பை பார்த்துக்கிறது, நல்ல ஃபுட்டு எப்படி சாப்பிட்றது, எப்படி ஒரு நல்ல ஃபேமிலி அமைச்சிக்கிறது அப்படின்னு தான் உங்களோட கோல்ஸ் இருக்குது. அது பாயிண்ட், நீங்கள் ஒரு 100 சுய உதவி புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியும் உங்கள் உடம்புக்கு எது நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கு எது நல்லது, நீங்கள் உங்கள் ட்ரீமுக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பிளான் எல்லாத்தையுமே ஒரு ஆக்ஷனாக டெய்லி ஒரு பங்க்சுவாலிட்டியோட கொண்டு போங்க. நீங்கள் அதிகப்படியாக சம்பாதிக்க ஒரு காலேஜ் டிகிரி இல்லாட்டி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒரு சீனியர் பொசிஷன் இது தேவையே கிடையாது. உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிங்க. அது இல்லாமல் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு பண்ணுறீங்கன்னு மானிட்டர் பண்ணுங்கள். நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் எப்படி எழுதலாம், படிக்கலாம், எப்படி கணக்கு போடலான்னு தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர உங்கள் பணத்தை எப்படி செலவு பண்ணுறதுன்னு எந்த ஸ்கூல்லையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இது அரசாங்கம் நம்மக்கிட்டேருந்து மறைக்கிற ஒரு பெரிய உண்மை. 12வது பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தங்க அவங்கக்கிட்டே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்களேன், உங்கள்கிட்ட கண்டிப்பாக உண்மை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்காக பலரும் உங்கள் வாழ்க்கையில் போவாங்க. அது ஏன்னா அவங்க தனியாக இருக்கிறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு துணை தேவை. 14வது பாயிண்ட் என்னென்னா, இந்த உலகத்துலேயே கஷ்டமான விஷயம் என்னென்னா, உங்கள் கனவுகளுக்காக கவனம் செலுத்துறது மட்டும்தான். உலகத்துலேயே ஈஸியான டாஸ்க் என்ன அப்படின்னா குத்தம் சொல்கிறது. ஸோ அடுத்தவங்களை குத்தம் சொல்லாமல் உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் கவனம் செலுத்தி உழைங்க. 15வது பாயிண்ட் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஆல்கஹால், வீட் இதை தவிர்த்தீங்க அப்படின்னாலே உங்களோட லைஃப் இப்போ இருக்கிறத விட டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த 15 பாயிண்ட்டும் உங்கள் மனசில் நினைவு வச்சுட்டு உங்கள் கனவுகளுக்காக ஓட ஆரம்பிங்க. இன்னொரு 6 மாதம், ஒரு வருஷத்தில் உங்கள் லைஃப்பில் இருக்க சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். மணி மைண்ட் செட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரோட் டு பிகம் ஏ மில்லியனியர்.